ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வதங்கினோடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நைட்டு மீந்த சாதம். இதை நான் புளி மட்டும் கரைச்சி ஊற்றி நான் கலக்கி வச்சுருக்கேன். இந்த சாதத்தில் தான் நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம். புளியை தாளித்து செய்கிற புளி சாதத்தை விட இப்படி நைட்டு புளியை கரைச்சி இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. காலையில் இந்த மாதிரி தாளிப்பு செஞ்சு அதில் இந்த சாதத்தை கொட்டி கலக்கி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இது இந்த அளவுக்கு வதங்கி ஆனோடனே இப்போ இதில் அந்த சாதத்தை சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான புளி சாதம் ரெடி. நைட் சாதத்தை நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்க எல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம்.